நாட்கள்ல வாலிபனாக இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமா அநேக தெய்வ ஊழியர்களுடைய சாட்சிகளை நம்ம கேட்டோம். உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருவருக்கும் அது அதிக பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்க நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி நம்ம ஓட்டத்தை நம்ம ஓட கடவும். இந்த நாளிலேயும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மாலை ஆராதனையில நமது பாஸ்டர் சிஸ்டர் பிரமிளா சைமன் அவர்களோடு கூட நம்ம சபை விசுவாசிகளுடைய ஒரு நேர்காணல தான் இன்று உங்கள் மத்தியில நாங்க மறு ஒளிபரப்பு செய்ய விரும்புகிறோம். வாலிப வயது முதற்கொண்டு அவங்க கடந்து வந்த பாதை, எல்லா சூழ்நிலைகளும் ஏசப்பா எப்படி அவங்களுக்கு போதுமானவரா இருந்து இந்த நாள் மட்டும் எத்தனைதான் இடறுதல் வந்தாலும் விசுவாசத்துல தளராது ஓட வளர கத்தர் அவங்களுக்கு கிருபை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேர்காணல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வரீங்களா, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மம்மி, நீங்க பாஸ்டர் சுந்தரமுடைய ட்ரைனிங்ல ப்ரேயர் லைஃப் எல்லாம் கத்துக்கிட்டீங்க. நிறைய ஊழியத்தின் பாதை குறிச்சும் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்தும் நல்லா நீங்க ட்ரெயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக ஒரு பிள்ளை பேச கற்றுக்குமானா அது தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தா முதல்ல என்று நினைக்கிறேன். அந்த நாட்களிலே அவர் போட்ட அந்த அஸ்திபாரம் தான் இன்றைக்கும் ஜபத்திலே உறுதியான நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஜப வாழ்க்கையில் சகோதரி சொன்னது போல ஐயா அவர்கள் அதிகமாக ஜபத்தில் கருத்திருக்கிறதை நாங்கள் காண்போம். பொதுவாக அவர் அதிகமாக யாரிடத்திலும் பேச மாட்டார். அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருப்பார், இல்லை என்றால் ஜபித்து கொண்டிருப்பார். மேலும் அவர் ஜபத்துக்காக அநேக அவருடைய பிரசங்கங்களிலேயும் அதிகமாக ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆகினால அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதுதான் இன்றைய வரைக்கும் அந்த கிருபையிலே கூடுதலாக வளர கர்த்தர் கிருபை செய்கிறார். எந்த வயசுல நீங்க சிஎஸ்ஐல இருந்து பென்டிகாஸ்டல் சர்ச் வந்திருப்பீங்க? என்னுடைய 15வது வயதில் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் அங்கே போக ஆரம்பித்தோம். அது என்னுடைய 14 வயது முடிகிற நேரத்தில் அங்கே நான் போக ஆரம்பித்தோம். ஆனால் 15 இயர்ஸில் நவம்பர் 3 நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஆண்டி, உங்கள் வாலிப பிரயாணத்தில் நீங்கள் அதிகமாக எதற்காக பாரப்பட்டீங்க? வாலிப நாட்டில் கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் முழுதுமாக நிறைவேற வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சை எனக்குள்ளாக மிகவும் தாங்கித்து இருந்தது. எந்த காரியத்தை எடுத்தாலும் நன்மையோ தீமையோ கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறது உண்டு. ஆகையினால அது ஒன்று எனக்கு அதிகமான பாரமாக எப்பொழுது இருக்கும். தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேறும் என்று. அது மாத்திரமல்லாமல் என்னோடு கூட படிக்கிற பிள்ளைகள் அவர்களோடு கூட கர்த்தரை குறித்து சொல்ல, அவர்களை ஆராதனைக்கு வரும்படியாக அழைக்க, அப்படியாக அவர்களுக்காக ஜெபிக்க, அது மாத்திரம் இல்லாமல் இரவு நேரத்தில் ஒரு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஒவ்வொரு கண்டமாக சொல்லி நான் ஜெபிக்கிறது உண்டு. இப்படியாக கர்த்தர் அந்த பாரத்தை எனக்கு கொடுத்திருந்தார். வாலிப நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களை பார்க்கும்போது ரொம்ப இடறி விழுறாங்க. பட் நீங்கள் பாஸ்டர் அநேக சாட்சி சொல்லியிருக்காரு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கீங்க, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்திருக்கீங்க. அதில் எப்படி உங்கள் எண்ணங்களில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. பாஸ்டரையா இப்பொழுதும் எங்களுக்கு எங்கள் பாஸ்டர் சுந்தரமையா பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்முடைய சிந்தை மிகவும் முக்கியமானது என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் அதனுடைய உட்கருத்து என்ன என்பதை அறிந்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாக என்னை கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் என்னை நிறுத்தினது. மேலும் அதர்ஸ் மே பட் யூ கான் என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியம் எனக்கு மிகவும் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்தபடினால கர்த்தர் எப்படி என்னை நடத்துகிறாரோ
கர்த்தர் என்ன கொடுத்த போதர்களுக்கு எப்படிப்பட்டதான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படியாக நடக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார். அம்மா நீங்கள் பாஸ்டையா சொல்கிறாங்க மேரேஜுக்கு முன்னே நீங்கள் வந்து 21 days மந்தில் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போயிருக்கீங்க, சண்டே கிளாஸ் எடுத்திருக்கீங்க, மதர்ஸ் மீட்டிங் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துட்டுருக்கீங்க. இதன் மத்தியிலையும் வந்து பாஸ்டர் சுந்தரமையா அவரோட மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் ஸ்டடீஸ், சர்ச் ஆக்டிவிட்டீஸ் இதனுடைய மத்தியில் எப்படி இதுக்கு இப்பெல்லாம் எப்படி நேரம் கிடைச்சிது, ஊழியத்துக்காக எப்படி ஒதுக்குனீங்க? உண்மையாகவே நான் எல்லா மீட்டிங்ஸ்க்கு அட்டன் பண்ணுவேன். பொதுவாக அங்கே மாதத்துக்கு ஒரு முறை தான் தாய்மார்களுடைய கூட்டம் இருக்கும். நான் அதிலே அதிகமாக போகிறது இல்லை. ஆக்சுவலாக நான் யங் கேர்ள்ஸ் மீட்டிங் போவேன். அது மாத்திரம் இல்லாமல் மற்றபடி ஃபாஸ்டிங் ப்ரேயர் மரத்தில் 3 நாட்கள் உபவாச ஜபம் இருக்கும். அந்த 3 நாட்களும் 2 வேளை இருக்கும். அந்த 2 வேளையும் நான் போய் கலந்து கொள்வேன். ஒவ்வொரு வாரமும் டேரிங் மீட்டிங் இருக்கும், அதிலேயும் நான் போய் கலந்து கொள்வது உண்டு. புதன்கிழமையில் மாலை கூட்டம் உண்டு, பைபிள் ஸ்டடி, அதற்கும் போவேன். ஆகையினால இப்படியாக நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே முடித்துவிட்டு நான் அப்படியே சர்ச்சுக்கு வந்துடுவேன். வந்து அங்கே பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். இப்படியாக நான் நாட்டில் அந்த வாஞ்சி இருந்தபடினால என்னால் செயல்பட முடிந்தது. உண்மையாகவே பானு சகோதரி கேட்டது போல இந்த பாஸ்டர் அவர்களுக்கு அந்த மெசேஜஸ் எழுதி கொடுக்கறது எப்படி தொடங்கினது என்றால், ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு முந்தையெல்லாம் இப்படி சிடி கேசட் என்றெல்லாம் அதிகமாக போட முடியாது. ஆகினால் நம்முடைய விசுவாசிகள் வெளிநாட்டில் போய் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய தூதை அவங்க உண்மையாக அவங்க சொல்கிற காரியங்கள் சில கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது காலையில் அந்த சர்வீஸில் கொடுத்தாங்கன்னா மெசேஜை ஈவினிங் சர்வீஸ் நாங்கள் போகிறதுக்குள்ளே எழுதி கொடுக்கணும். அதற்கு ஒரு 6 பேரை பாஸ்டரையை சூஸ் பண்ணாங்க, செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க. அப்போ உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மதியம் வந்து அந்த வெயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து அந்த மெசேஜை எழுதி சாயந்தரம் அப்படியே அதை கொடுக்கணும். அப்படியாக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்வோம். அதனாலும் எழுதி கொடுத்து கொண்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஆர்டிக்கிள் நல்லா இருக்கு என்று சொல்லி ஐயா தன்னுடைய மெசேஜஸை இப்படி மேக்சினில் போடுறதுக்காக கேட்பாங்க. உண்மையாக அது கொஞ்சம் கடினமான காரியம்தான் எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப அதை படித்து பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி அதை திரும்ப கொண்டு வருகிறது மிகவும் கொஞ்சம் கடினமான காரியம்தான். அதுவும் பாஸ்டரியாக்கு எழுதுறதும் நம்முடைய பாஸ்டரை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களும் அதில் வந்து மிகவும் கொஞ்சம் கருத்தாக இருப்பாங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ஆமாம், இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். பாஸ்டர் வந்து நம்ம சர்ச் மாதிரி 12 மணி அப்பெல்லாம் முடியாது. நம்ம சர்ச் வந்து 2 மணி அது மாதிரிலாம் முடியும். ஸோ அப்புறம் போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஆசீர்வாதம். பட் இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, சர்ச்சு அட்டன் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்டில் உங்களுடைய பர்சனல் பைபிள் ரீடிங் உங்களுக்கு வந்து முக்கியம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் இல்லை, வெறும் சர்ச் அட்டன் பண்ணுறதை காட்டிலும். ஸோ அந்த பைபிள் ரீடிங் நீங்கள் எந்த விதத்தில் பண்ணுவீங்க? எப்படி அந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் பதித்துக்குள்ள என்ன பண்ணுவீங்க? அது நிமித்தம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டானது? இது மம்மி சொல்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு காரியம் சொல்லணும். அம்மா வந்து நாங்கள் வாக்கிங் கன்கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூட சில சமயத்தில் மெசேஜுக்கு ஒரு சில வேர்சஸ்னு பிரமி இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்வாங்க. அவங்க ஒரு வாக்கிங் கன்கார்டன்ஸ். நம்மளும் அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுக்கு அம்மா சொல்கிற ஒரு சில டிப்ஸ் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது பைபிள் படிக்கிறது நம்ம எத்தனை தடவை படிச்சிருக்கோன்றது மாத்திரம் கிடையாது, அந்த வசனம் எங்கே வருது, எந்த சூழ்நிலையில் அந்த வசனம் சொல்லியிருக்கு, எந்த கான்டெக்ஸ்டில் அது கொடுத்துருக்கு, இதை வந்து அவங்க மனசில் பதிய வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உண்மையாகவே நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பொதுவாக நான் பைபிள் படிக்கும்போது அப்படியே ஒவ்வொரு புத்தகமாக படிப்பேன். அதனால் எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கிறதோ எந்த புத்தகத்தை முடிக்க முடியுமோ அந்த புத்தகத்தை படிப்பேன். அப்படி இருக்கிறதுனால எனக்கு கூடுதலாக அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். ஆகையினால எப்பொழுதுமே ஒரு கொஞ்சம் அதிகமான நேரம் இருக்குமான ஒரு பெரிய பைபிள் புத்தகத்தை படிப்பேன். கூடிய மட்டும் நான் என்ன செய்வேன்னா, இன்பிட்வீன் வேலை கொஞ்சம் இல்லாத நேரத்தில், அதாவது காத்து கொண்டு இருப்போம் இல்லையா, சமையல் செய்து விட்டு சமையல் பருவாகிறதுக்கு முன்பாக கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த நேரத்தில்
வேதத்தை வாசிப்பேன். அப்படி இல்லைன்னா விரும்புகிற புத்தகங்களை எடுத்து நான் படிக்கிறது உண்டு. அதனால் நேரத்தை கூடிய மட்டும் வீணாக்காமல் அதை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவேன். என காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு காரியம் நான் வாலிப நாட்களிலே நான் படித்து கொண்ட காரியம். ஆகினால எவ்வளவு டைம் ரிடீம் பண்ண வேண்டுமோ அதை ரிடீம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆகினால அந்த கிருபை நிமித்தமாய் இந்த காரியங்களை செயல்படுத்த கர்த்தருடைய கிருபையினாலே முடிகிறது. நிர்மல், நீ சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்ப. ஸோ உனக்கு சர்ச் பாஸ்டர் அம்மா அப்படி உனக்கு என்ன முதல் வாட் வர் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? ஸோ ஃபஸ்ட்டு நான் சர்ச்சுக்கு வரும் பொழுது எனக்கு இந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே புதுசு. அப்போ வந்து ஆண்டியும் அங்கிள் தான் எனக்கு நல்லா என்னை மோட்டிவேட் பண்ணி எனக்கு கரெக்ட் வேலை கொண்டு வந்தாங்க. அதுக்கே நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அப்போது நான் அப்போது ரொம்ப எனக்கு சஃபர் பண்ணுற காலத்தில் நான் மோஸ்ட்லி டே இன் டே அவுட் நான் இங்கே தான் இருந்தேன். அப்போது நான் முக்கியமாக ஞாபகம் இருக்கிறது எனக்கு மத்தியான வேலையில் ஆண்டி லஞ்ச் கொண்டு இங்கே சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருந்தது. அங்கிளுக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்கலாம், ஆனால் இங்கே செய்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே அவங்க லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த கொரியாண்டர் ரைஸ், அந்த எக் சைட் டிஷ் சிம்பிளாக இருந்தாலும் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி காலத்தில் எனக்கு ஜெப வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அதில் ஆண்டி எப்பொழுதுமே என்னோட வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இப்போ ஆண்டி கூட சொன்னாங்க அவங்களோட ஜெப வாழ்க்கையில் மோட்டிவேட் பண்ணது பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள். என்னோட வாழ்க்கையிலையும் ஆண்டி பல காரியத்திற்காக ரட்சிப்பு முதல் கொண்டு இந்த நாள் வரை நிறைய காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ ஆண்டி உங்களுக்கு முதலாக இந்த பிறர்க்காக ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆத்ம பாரம் வந்தது எப்படி? ஏதாவது ஒரு இன்சிடென்ட், பர்சனல் இன்சிடென்ட்டா இல்லை எப்படி உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைத்தது? பொதுவாக சபையில் இருக்கிற மெசேஜஸ் அதன் மூலமாக தான் அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்துக்குள்ளாக எப்படியாவது நான் ஆத்மகளுக்காக ஜெபிக்க வேண்டும்னு சொல்லி கூடிய மட்டும் இந்த only one life that will soon be past, what I have done for Christ will last என்றது மிகவும் என்னுடைய உள்ளத்தில் அந்த நாட்களிலேயே பதிந்த ஒரு காரியம். அதனால உலகத்தில் நம்ம எவ்வளவு காரியங்களை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் தான் கடைசி வரைக்கும் நிற்கும் என்று சொல்லி அதனால் கர்த்தருக்கு என்னால் முடிஞ்சு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையில் அப்படி செய்தேன். அண்ட் ஒன் மோர், இது எப்போவுமே உங்களோட ஃபேஸ் க்ளோயிங் அண்ட் ஃபில்டு வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இது எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் ஹேவ் ஃபெல்ட் தட். வாட் இஸ் த சீக்ரெட்? அது நீங்கள் ஆண்டவரோட ஐக்கியத்தினால இருக்கிறது. அது எப்படி நீங்கள் அது எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? அது வி ஆர் ஆல்வேஸ் அட் காட்ஸ் ஃபீட், அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ஒரு பிஸி ஷெட்யூலில் ஒரு ஃபேமிலி லைஃப்பும் மினிஸ்ட்ரியும் எப்படி காட்ஸோட ப்ரெசன்ஸ்லேயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது நீங்கள் சொல்லிட்டீங்க. உண்மையாக எப்போதும் நான் கர்த்தருடைய சமூகத்திலேயே இருக்க நான் பிரயாசப்படுறேன்னு சொல்லிக்காட்டா அது கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறதுனால எந்த காரியம் வந்தாலும் கர்த்தர் அறியாமல் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன தைரியத்தில் நான் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக என்னை வைத்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டி, தேவனுக்குள்ளாக உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்கள் எப்படி காத்துக்கொண்டீங்க அந்நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும்? கர்த்தருடைய கிருபையினால் நான் கர்த்தருக்குள்ளாக பிரதிஷ்டை பண்ணி விசேஷமாக சொல்லப்போனால் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்தபடியினால மற்றபடி அதிகமான ஒரு வித்தியாசம் கிடையாது. நம்ம நகை ஒன்றை மாத்திரம் அணிந்து கொள்வோம். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ண வழியில் நகையை கழட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த வேளை ஆவியானவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் 11th ஸ்டாண்டர்ட் முடித்து கல்வி போக வேண்டியதான ஒரு அந்த காலகட்டம். அந்த வேளையில் நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தாவே எனக்கு ஏதாவது ஒரு திட்டமாக என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு அடையாளத்தை கேட்டேன்.
அப்போ அந்த நாளில் கர்த்தர் இந்த அடையாளத்தை எனக்கு தந்தார். ஆகினால அடுத்த நாள் என்னுடைய நகை கழட்டி வைத்து விட்டு என்னுடைய அம்மாட்டத்தில் போய் சொன்னேன், இந்த மாதிரி நகையை நான் போட மாட்டேன், கர்த்தனோடு கூட பேசுகிறார், திட்டமாக எனக்கு தெரிகிறது என்று சொன்னேன். அப்போ அம்மா கொஞ்சம் தயங்கினாங்க. பிறகு அப்பாவிடத்தில் அதை பற்றி சொன்னாங்க. அப்போ அப்பா, சரி அப்படியானா நீ இந்த பிரதிஷ்டையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும், நடுவில் நீ மாறக்கூடாது, உன்னுடைய எண்ணங்கள் மாறக்கூடாதுன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அதையும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய அம்மா அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன டீச்சராக, ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அங்கே போகும்போது அவள் எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டு மிகவும் என்னை கோபமாக பேசினாங்க. என்ன இப்படி நகையெல்லாம் கட்டிட்டு இந்த வாலிப வயசில் இப்படி இருக்குன்னு சொல்லி என்னுடைய அம்மாகிட்ட அதிக கோபமாக, நீங்கள் என்ன இப்படி ஒரு வாலிப பிள்ளையை விட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளோ கீழ்ப்படியாகவும் செய்திருக்காளா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எங்கள் அம்மா கோவப்பட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்லாம் கர்த்தருக்கு அவள் கீழ்ப்படிகிறதுக்காக இந்த நகையை காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருமே ஒரு பைத்தியக்காரின்னு தான் நினைத்தாங்க. உடனே எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் ரொம்ப சென்சிட்டிவ். அதனால வீட்டுக்கு போய் உடனே என்னுடைய கதவை அடைத்து கொண்டு ஜெபித்தேன். அறையினுடைய கதவை அடைத்து கொண்டு நான் ஜெபித்தேன். ஜெபித்த விட கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு தாங்க முடியல இந்த நிந்தைய, நீர் எனக்கு பலன் தாங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டேன். அப்போ கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறது நமக்கும் தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி எனக்குள்ளாக அந்த சட்டம் ஒவ்வொரு வார்த்தையாக வெளியே வந்ததை நான் பார்த்தேன். உடனே கர்த்தருடைய பிரசன்னம் என்னை அப்படியே மூடிட்டு என்னை அறியாத ஒரு சமாதானம் நிரப்பிட்டு, அந்த சந்தர்ப்பத்திற்கு பிறகு இப்படிப்பட்டான சோதனைகள் எனக்கு வரவில்லை. திருமணத்துக்காக சில வேளை அப்படி வந்தாலும் என்னுடைய அம்மா அதற்கு ரொம்பவும் என் பக்கத்தில் இருந்தபடியினால அதை பற்றிய கொஞ்சம் கூட அவங்க இசைந்து கொடுக்கவே இல்லை. அதே போல் அதற்குள்ளாக எங்கள் அம்மாவும் நகையை முற்றிலுமாய் கழற்றி கத்திருக்கென்று பிரதிஷ்டையாக இருந்தாங்க. இன்னும் நான் ஞாயிற்றுக்கிழமையில் வைத்து தான் உடுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்கு உண்டு. ஆகினால அதையே நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, அது ஒரு உபதேசமாக இராவிட்டாலும் அதை நாள் மட்டுமாக கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆகினால மற்றபடி என்னுடைய நான் தீர்மானித்து கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்பது இம்மட்டுமாக கர்த்தர் என்னை அந்த பிரதிஷ்டைக்குள்ளாக வைத்து காத்து கொள்ளுகிறார். அம்மா, நம்ம கர்மேல் சபை அப்படின்னாலே அதில் ஒரு முக்கிய இது வர்ஷிப் டைம். உண்மையாலுமே உங்களுடைய பாடலில் ஆராதனையில் நாங்கள் எல்லாருமே எங்களை மறந்ததுண்டு, கர்த்தருக்குள்ளாக ரொம்ப களி கூர்ந்ததுண்டு. நீங்கள் பாடுற தளர்ந்து மாத்திரம் இல்லை, நீங்கள் பாடல் எழுதக்கூடிய திறமையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படியே முதல்ல உங்களுக்கு அந்த பாடல் எழுதணும்னு எப்படி தோணுச்சு? எந்த பாடல்கள் உங்களுக்கு விருப்பமானது ஏதாவது? இந்த கேள்வி உண்மையாகவே மிகவும் ஒரு நல்ல கேள்விதான். நான் முதலாவது பாடல் எழுதுறது நான் 10வது வகுப்பு படிக்கும்போது. அப்போது பாஸ்டர் ஐயா சாம் சுந்தரமும் சகோதரி லீலா அவருடைய மனைவி, அவங்கள நாங்கள் லீலாக்கா என்று அழைப்போம், அவங்க 2 பேருக்கும் இந்த கிருபை உண்டு. அவங்க சில பாடல்களை எழுதுவாங்க. ஏன்னா உண்மையாக ஒரு 3-4 பாடல்கள் தான் இருக்கும். ஆனாலும் அவர்கள் எழுதுகிற பாடல்களை பார்க்கும்போது எனக்கும் ஒரு வாஞ்சை வந்து, நான் அந்த வேளையில் எழுதினேன் பாட்டில், ஆனால் அதை நான் வெளியில் கொண்டு வரவில்லை. பிறகு என்னுடைய மாமியார் அவங்க பெட்ரிடனாக இருக்கும்போது, உண்மையாகவே என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அந்த வசனமும் அந்த பாடலை ராகத்தோடு கர்த்தருக்கு கொடுத்தார். அது நான் ஏற்ற 2வது பாடல். அது ஏறக்குறைய 1985-86 ஆண்டுகளாக இருக்கும். அதற்கு பிறகு நம்ம சபை தொடங்கின பிறகுதான்
ஒரே அதாவது ஒரு முறை 3 நாட்கள் உபாசத்தில் இருந்து ஒரு 10 பாடல்கள் கட்டியிருப்பேன் என்று நினைக்கிறேன். அதே போல் அதே போல் உபாசத்தில் இருந்து கட்டின பாடல்கள். அம்மா சொல்லும்போது அந்த முதலாவது பாடல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு, அந்த பாட்டை அவங்க எழுதும்போது அவங்க சொன்னாங்க பாட்டி வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பாட்டி பெட்ரிடன், அந்த வருஷம் தான் ஊழியத்துக்கும் அப்பா அம்மா ஒப்பு கொடுத்து வந்த ஆண்டு. அப்போது எனக்கு 3 வயசு. அப்போ நீங்கள் பெட்ரிடனாக ஒரு மாமியாரை பார்க்கணும், ஊழியத்தின் பொறுப்புகளும் உண்டு, பிள்ளைங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, எங்களுடைய ஸ்கூல் எல்லாமே பார்த்துட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு வேலை பளு அதிகம். ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த பாட்டு நம்ம தொடர்றதுக்கு முன்னால் அந்த ஒரு ஸ்டான்ஸை மாத்திரம் அம்மா பாட சொல்லாமா? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பாதைகளை விடுத்திட குற்றங்களை தவறாக்க பாதைகளை விடுத்திட குற்றங்களை தவறாக்க வலக்கரத்தை தாங்கும் தேவன் பலனளிக்கிறாரே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இதான் மம்மி எழுதின முதல் பாட்டு. நம்மளுடைய பாட்டு புத்தகத்துலேயும் இந்த பாடல் இருக்கு. இப்போ மம்மி கிட்ட ஒரு குவெஸ்டியன். இப்போது நம்மள ஒரு சிலருக்கு அறிந்த மாதிரி மம்மியுடைய தாயும் தகப்பனும் மிகச்சிறிய வயதிலேயே அம்மாவுடைய திருமணத்திற்கு முன்பாகவே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலை எப்படி கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்த உங்களால் முடிந்தது? ஒரு தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னின்று நடத்தினாருன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய தகவல், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு 2 வருடத்தில் 68 ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோம். 70வது ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். அவங்க கர்த்தரிடத்தில் மிகவும் வைராக்கியம், மிக சொற்ப காலம் அவங்க கர்த்தருக்குள்ளாக இருந்தாலும் மிகவும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக அவர்கள் ஆழமான ஒரு பரிசுத்திலேயும் கர்த்தர் நம்பிக்கையிலேயும் இருந்தார்கள். அவர்கள் மரிக்கிற வேளையில் அவருடைய கடைசி வார்த்தை, கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஜீவனை விட்டார்கள். ஆஃபீஸ்க்கு போய்விட்டு வந்தவர்கள் மாலையிலே ஒரு 11 மணி இருக்கும், ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார்கள். ஆனாலும் அந்த வேளையில் அவர்கள் ஜீவன் அவர்களை விட்டு பிரிகிற வேளையில் கர்த்தர் எனக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார். 2 காரியங்களை கர்த்தர் எனக்கு திட்டமாக வெளிப்படுத்தினார். ஒன்று, அவர்களை திரும்பமாக கர்த்தர் வருகிற வழியில சந்திப்பேன் என்றும், 2வதாக ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து உனக்கு வேண்டிய சகலத்தையும் நான் செய்வேன் என்றும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார். ஆகினால அவர்கள் மரித்திருந்த வேளையிலேயும் நான் எந்த விதத்திலேயும் அழுவதற்கும் ஒரு கலக்கத்துக்கோ இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பொதுவாக அந்த 2 காரியங்கள் தான் நமக்கு அதிகமாக கலக்கமாக இருக்கும். நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள் என்ற ஒரு அந்த துக்கத்தை தவிர இன்னும் கொஞ்ச நாட்கள் அவர்களை பார்க்க மாட்டோமே என்ற அந்த ஒரு துக்கத்தை தவிர கர்த்தர் எனக்கு அந்த நாளில் ஒரு சமாதானத்தை ஆறுதலையும் கொடுத்தார். அந்த ஒரு நம்பிக்கையிலே நான் வளர ஆரம்பித்தேன். எது வேண்டுமானாலும் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிப்பேன். என்னுடைய அம்மாவிடத்திலையும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும். அம்மா ஒருத்தருடைய ஏர்னிங்கில் நாங்கள் சொந்த வீடு இல்லை, வாடகை கொடுத்து நாங்கள் 3 பேர், நான் என்னுடைய சகோதரன், அம்மா 3 பேர் இருக்க வேண்டியதாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியனாலும் அம்மாட்ட கேட்கவே மாட்டேன். ஜெபித்து அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிவிட்டது. அதனால்தான் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை ஊழியத்துக்கு வந்த பிறகும் நான் கர்த்தரையே நோக்கி பார்த்து ஜீவிப்பதற்கு அதிகமாக எனக்கு பிரயோஜனமாக இருந்தது.
பிறகு 4 வருடத்துல என் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த வேளையில் நான் கர்த்தரை நோக்கி சொன்னேன், ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன போது நீரே என்னுடைய கரத்தை பிடித்து எனக்கு தகப்பனாக இருப்பேன் என்று சொன்னீர். இது மட்டுமாக நீர் எனக்கு நன்மை செய்து அந்த உடைய வாக்குத்தை நிறுத்தி கொண்டு வருகிறீர். இனி நீரே என்னுடைய தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தேன். சில வேளைகளில் வாலிப நாட்களில் உண்மையாகவே தாய் தகப்பன் இல்லை என்று வருத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தனிமையாக இருக்கிறோமே என்று சொல்லி என்னுடைய சகோதரன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு தாயும் தகப்பனும் அவருடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது என்று சொல்லி அப்படியாக நினைக்கிற வேளையிலேயே என்னுடைய கண்கள் கலந்ததற்கு முன்பாக கத்த திட்டமாக என்னோடு கூட பேசும். நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லி நான் சில வேளையை மறந்து விடுவேன். ஆனால் நான் கலங்க ஆரம்பிக்கிற அந்த வேளையிலேயே உண்மையாக ஒரு முறை நம்முடைய போதகர் அந்த பிரசங்கத்திலே கர்த்தர் கண்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி அதற்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. அன்றைக்குதான் எனக்கு கர்த்தர் செய்த அந்த ஒரு கிரியை, அவர் என்னிலே எனக்கு படித்து கொடுத்த அந்த காரியத்தினுடைய மகிமையை விலகிக் கொண்டேன். என்னுடைய கண்களிலே வருகிறதான கண்ணீர் அது விழுவதற்கு அவர் விட மாட்டார். அந்த சிந்தை வந்த உடனேயே அப்படிப்பட்டதான ஒரு வருத்தம் எனக்குள்ளாக வந்த உடனேயே கர்த்தருடைய சட்டம் பலமா எனக்குள்ளாக துணிக்கும், நான் உனக்காக இருக்கவில்லையா என்று சொல்லி. ஆகினால் அப்படியாக கர்த்தரை தேற்றி ஆற்றினார். ஆகினால கர்த்தர் அவருடைய அன்பை என் மேலே அதிகமாக காட்டினபடினால அந்த சிறு வயதிலேயே அவர் மேலே அதிகமாக நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரை நோக்கி பார்த்து உண்மையாக ஜெயத்தின் மேலே ஜெயமடைய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டி, உங்களுடைய திருமண வாழ்க்கையில தெய்வ சித்தம் இருக்கிறது என்பதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கொண்டீங்க? கர்த்தர் எனக்காக திருமணத்தை ஒழுங்கு பண்ண வேண்டும் என்று என்னுடைய சித்தி சித்தப்பா மற்றபடி பெரியோர் குடும்பத்தில் இருக்க பெரியோர்கள் நினைத்த வேளையில் நாங்கள் முழுதுமாக எங்களுடைய பாஸ்டர் உண்மையாகவே அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு அதிகமாக ஒரு பலு கொடுக்கறது உண்டு. அதிகமாக அவருடைய வார்த்தைகள் அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஏற்றுக்கொள்வோம். அந்த வேளையில் பாஸ்டரையா ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்முடைய போதகரை குறித்த அந்த காரியத்தை சொல்லி அவர்களுக்கும் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிறது என்று சொன்னாங்க. எனக்கு ஊழியத்தில் ஒரு வாஞ்சை உண்டு என்று அவர்களுக்கு தெரியும். பாகத்துக்கு முன்பாகவே நான் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்கு அதிகமாக இருந்தது. சொல்லப்போனால் நான் மிகவும் சிறியவளாக இருக்கும்போதே நான் எப்படி அப்படி சொன்னேன்னு தெரியாது, எனக்கு ஒரு 3-4 வயது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுதே ஆண்டவரை நான் அவங்க ஊழியம் செய்வேன் என்று சொல்லி நானே ஜெபிப்பேன். நாங்கள் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டாக இருந்தாலும் கூட எனக்கு அப்படிப்பட்டதான ஏதோ அறியாமல் அது மாதிரி சொல்லுவேன், நான் அவங்க ஊழியம் செய்வாப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். இந்த தருணத்திலேயும் கர்த்தர் எனக்கு இந்த திருமணத்துக்காக அவங்க வந்து சொன்ன வேளையில் நான் உடனே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவரிடத்தில் உண்மையாக எனக்கு கொஞ்சம் தருணம் கொடுங்க, நான் ஜெபிக்கணும், வாசி ஜெபிக்கணும் என்று சொன்னேன். அப்படியாக நான் வாசி ஜெபித்த வேளையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பிதா என்னை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். உடனே எனக்கு தெரியும் இது கர்த்தருடைய ஊழியத்துக்கான ஒரு அழைப்பு, எப்படியும் கர்த்தருடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியத்தின் அழைப்பை நிறைநிறுத்துவார் என்று சொல்லி உடனே அந்த வேளையிலே நான் அதை ஒப்பு கொடுத்து பாஸ்டர் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டேன். அம்மா, அதாவது திருமணமான புதுதில்
பாஸ்டர் ஐயாவும் ஊழியத்துக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்துருந்தாங்க, நீங்களும் ஒப்பு கொடுத்துருந்தீங்க. ஒரு நாள் பாஸ்டர் ஐயா மெசேஜ்லேயே சொல்லியிருக்காங்க, அந்த திருமணமான புதில் உங்களுக்கு ரொம்ப எல்லாம் வயது, அவர் ஊழியத்தின் மத்தியில் வெளியூருக்கு போயிட்டார், உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு கூட முடியலைன்னு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லலாம் ரொம்ப கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி அந்த புதிதாக அந்த திருமணமான புதிதில் வந்து எப்படி அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க தனிமையாக? பொதுவாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்தபடினால இந்த காரியத்தில் நான் ஒரு பொருட்படுத்தணும்னு நினைக்கல. ஏன்னா கர்த்தனோடு கூட இருப்பார், அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார் என்று சொல்லி உண்மையாக கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம், ரெண்டாவதாக கர்த்தருக்கு செய்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கும் என்ற ஒரு திடமான நம்பிக்கை. ஆகையினால கர்த்தருக்குள்ளாக விடுபட்டதான காரியங்களே நான் கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டி, இப்பொழுது கரண்ட் ஜெனரேஷன் பிள்ளைகளை பார்க்குறோம், ரொம்ப டிஃப்ரெண்ட் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் அவங்களோட ரொம்ப வேர்ல்டியாக மோட்டிவேட் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் காலத்தில் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் இரு பேரும் வந்து சாட்சியாக இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி அவங்கள வளர்த்தீங்க, ஆண்டவர் பாதையில் எப்படி நீங்கள் வளர்க்கறதுக்கு மோட்டிவேட் பண்ணீங்க, நீங்கள் கரண்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சஜஷன்ஸ் அட்வைஸ் பண்ணுறீங்க? பொதுவாக பிள்ளைகள் இந்த சபையிலேயே வளர்ந்தபடினால அவங்க அதிகமாக சத்தியத்தை கேட்டார்கள், அதிகமாக கர்த்தருடைய கிருபையினால் சொல்லப்போனால் பிள்ளைங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுத்ததில்லை. அதே வேளையில் நாம் பொதுவாகவே அவர்கள் ஏதோ தவறு செய்தார்கள் அதை கண்டிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளும் அதிகமாக எழுமினதில்லை. ஆனால் பொதுவாக நான் எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது உண்டு. பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிப்பேன். ஏனென்றால் பிள்ளைகளுக்காக நாம தான் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அவர்களை நம்முடைய கருத்தில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் பொதுவாக அதிகமாக பிள்ளைகளை ஜெபத்தில் நடத்துவேன், ஜெபத்தில் வைப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளிடத்து அதிகமாக கோபப்படவோ அவளை சலித்து கொள்ளவோ நினைவில் இல்லை. எந்த ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் அவளை அன்பாக நடத்த கர்த்தருக்கு கிருபையை கொடுத்தார். நாங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறபடினால கர்த்தருடைய கிருபையினால அவர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் இந்த சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்பொழுது உங்களுக்கு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், வீடு வேலையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும், அதே போல் வந்து நீங்கள் மினிஸ்ட்ரிலையும் நீங்கள் ஃபுல் பார்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பொழுது வந்து உங்களோட டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க, எப்படி எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்க? அப்படி இது யோசிக்கிறதுக்கு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா மகள் சொன்னது போல் அந்த நாட்டில் நமக்கு லவ் ஃபீஸ்ட் உண்டு. லவ் ஃபீஸ்ட்டுக்காகலாம் ரெடி பண்ண வேணும். சில வேளையில் உதவி செய்கிறவர்கள் வரக்கூடாத சூழ்நிலை ஆகிடும். அந்த வேலையிலையும் மேனேஜ் பண்ணோம். எப்படி பண்ணேன்ட்டு தான் எனக்கு தெரியல. எப்படியோ கர்த்தர் எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ண கிருபை கொடுத்தார். உண்மையாகவே அண்ணா நகரில் ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய 200 பேர் அந்த இடத்துல நடப்பாங்க. அது முடித்த உடனே திங்கக்கிழமை எனக்கு நினைவிற்கு ஒரு பிரதர் அதிகமாக பால்பிட்டேஷன் இருக்கும். அதனால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபையினால சகித்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற, குடும்பத்தின் காரியங்களை பார்க்க கர்த்தர் தான் கிருபை கொடுத்தார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அம்மாவுடைய சைல்ட்ஹுட் பார்த்தோம். அவங்க எப்படி ஆண்டவருடைய தீர்மானத்திற்கு அவங்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. திருமண காரியங்களில் ஊழியத்தையும் எப்படி, வீட்டையும் பிள்ளைங்க வளர்ப்பு, கணவரை கவனிக்கிறது எல்லாத்தையும் எப்படி அவங்க மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னுமாக மினிஸ்ட்ரியில் அவங்களுக்கு வந்த ஒரு சில இடறுதல்களை
எப்படி அவங்களால ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னு வெரோனிகா ஆண்டி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ற ஒரு மோட்டோ இருந்துச்சு. ஸோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் மினிஸ்ட்ரியில் என்ன மோட்டோ இருந்துச்சு? அதுக்கப்புறமா இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது சில இடரல்கள் அநேகம் உண்டு, டிப்ரெஸிங் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ் மத்தியிலையும் எப்படி இம்மட்டும் ஆண்டவர் உங்கள் அழைப்பை காத்துக்கொள்றதுக்கு கிருபை தந்திருக்கார்? பொதுவாக எங்களுடைய மோட்டோ கத்திரிக்கென்று ஜனத்தை, உத்தம ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான். அந்த ஒரு மோட்டோவில் தான் இன்றைய வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். என்றால் இதை கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தலாக கொடுத்திருந்தார். இந்த சபையை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சத்தம், கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக. ஆகினால இந்த ஊழியத்தில் அந்த ஒரு மோட்டோவோடு கூட தான் நாங்கள் முன்னேறி கொண்டு வருகிறோம். ஹார்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தருடைய கிருபை என்று தான் சொல்ல முடியும். கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் கடந்து வர அவருடைய பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். அதே வேளையில் சில குறிப்பிட்ட நபர்களால் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வந்தது என்று தெரிந்தாலும் அவளை கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்க, அதை அன்பை பாராட்டவும் கர்த்தர் கிருபையை செய்து வருகிறார், இன்னும் கிருபை செய்வார். நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு அம்மா கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு இருக்கா? நீங்கள் நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 40 பாட்டாவது எழுதியிருக்கீங்க, கேசட்டில் பார்த்து கேட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? நீங்கள் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எப்படி வந்து ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கிட்டீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அதோடு இல்லை, இன்னொரு விஷயமும் சரி, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி பண்ணும்பொழுது அது வந்து நல்ல பலனை தரும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணும்போது கான்சென்ட்ரேட் பண்ணுறது எப்படி, அது உங்கள் அனுபவத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். உபவாசத்தை பற்றியும், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு ஒன்று, உங்கள் எழுதுனா உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு, அப்புறம் வந்து நான் கேட்ட மாதிரி எப்படி வந்து பாட்டை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கிட்டீங்க. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன் நீர் என்ற பாட்டு உண்மையாக அந்த ராகமும் அந்த வார்த்தைகள் எனக்கு அதிகமாக பிடிக்கும். அது நம்ம இந்த சபையை கட்டின வேளையில் பிரதிஷ்டை அன்றைக்கு கர்த்தர் அதை பாடும்படியாக அந்த பாடலை எனக்கு கொடுத்தார். பொதுவாக நான் பாடலை கட்டுறது என்றால் நம்ம அண்ணா நகர் அந்த வீடு உங்களுக்கு நினைவு இருக்கும். மேலே மாடியில் பாஸ்டருக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும். அதனால உபவாசம் பண்ணுகிற வேளையில் நான் அந்த ரூமில் போய் ஜெபிக்க கர்த்தரோடு கூட காத்திருக்க என்னால் முடியும். பிள்ளைகளும் சிறியவர்களாக இருந்தாங்க. அப்போது எனக்கு உதவி செய்து திரேசாவுடைய அம்மா தான். அந்த நாட்டில் வந்து எனக்கு உதவி செய்து எனக்கு சாப்பாடெல்லாம் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்து வச்சுடுவாங்க. ஆகினால கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக நான் ஜபத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. பொதுவாக கர்த்தர் அந்த கருத்தை முதலாவதாக கொடுப்பார். எதற்காக நான் பாட வேண்டும், எந்த பாடலை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது கருத்தை முதலாவதாக நான் எடுத்துக்கொள்வேன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. பிறகு அதற்குரிய ராகத்தை கர்த்தரே எனக்கு கொடுப்பார். நம்ம ஜபத்தில் இருக்கிற வேலையில் ஆவியான அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படி வரும்போது ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி கொள்ளுவேன். பிறகு அதை திரும்பமாக போட்டு அந்த ராகத்தில் பழகி கொள்ளுவேன். இப்படி தான் பாடலை காட்டினேன். ஏறக்குறைய ஒரு 20-23 பாடல்கள் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் காட்டினது. தொடர்ந்து அந்த கிருபை வளர அதற்கேற்ற விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக, நேரத்தை கொடுக்கும்படியாக ஜெபித்துக்கோம். தேங்க்யூ மம்மி. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால் பேனலில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? வில் ஸ்டார்ட் வித் திரேசா. ஆண்டி, இப்போ வந்து நம்ம அநேக சூழ்நிலை கோவப்படுற சூழ்நிலை உருவாகும். அந்த சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கீங்க. நான் சின்ன வயதுலேருந்து பார்த்ததுலேருந்து உங்கள் முகத்தில் நான் கோவத்தை பார்த்தது கிடையாது. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் எப்படி அப்படி ஒரு பொறுமையாக இருந்தீங்க, அது எதுனா எப்படி வந்ததுன்ற அந்த அனுபவத்தை சொன்னால் நல்லாயிருக்கும். சமீபம் தான் நான் தம்பி உபதேசம் நான் கேட்டேன், நான் கோவப்பட்டேன் என்று சொல்லி. அதுக்கு முன்பாக இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு அதிகமாக நினைவு இருக்கு.
நம்ம சிஸ்டர் மேரிக்குட்டி அவருடைய வீட்டில் விபிஎஸ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். டீச்சர்ஸ் எல்லாம் லேட்டாக வந்தாங்க. அது ஒரு குரூப்பாக எல்லாரும் ஒன்றாக கூடி வந்தாங்க. அந்த வேளையில் தான் நான் அதிகமாக கோவப்பட்டு விட்டேன். பொதுவாக நான் கோபம் வருகிற சூழ்நிலையில் கூடிய மட்டும் அதிக வார்த்தைகளை பேச மாட்டேன். என்னை அடக்கி கொள்வேன். ஏன்னா கோபத்தில் தான் நான் என்ன செய்வோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடும். ஆகையினால கோபம் வருகிற சூழ்நிலையில் பொதுவாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாற்று வைத்தியம் செய்யலாம் என்று சொல்லி பொதுவாக நான் யோசிக்கிறது உண்டு. நிர்மல், இப்போ ரீசெண்டாக நீங்கள் 35 இயர்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணீங்க, கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ அந்த ஒரு இதில் இந்த 35 இயர்ஸ் ஆஃப் வெட்டட் லைஃப் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்னு நினைக்கிறீங்க ஒரு ஹெல்தி மேரேஜ் லைஃப்? இம்பார்ட்டன்ட்னா அன்பு தான், லவ். அந்த அன்பு இருக்குமானா எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவரை புரிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய ஃபீலிங்ஸை மற்றவங்க புரிந்து கொள்ள முடியும், மற்றவருடைய தேவையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதான் லவ் தான், தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். பானுக்கா, அம்மா நீங்கள் கிட்டத்தட்ட 13-15 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அன்றிலிருந்து இன்னை வரைக்கும் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய லைஃப் எய்ம், லட்சியம்னு இருக்கலாம். அது நிறைவேறிடுச்சா, இல்லை உங்களுடைய எய்ம் இன்னும் இருக்கா, ஏதாவது ஃபினிஷ் ஆகுற? நான் சிறு வயதுலேருந்தே ஆசைப்பட்டது கர்த்தருடைய ஊழியம்தான். ஆகினால கர்த்தர் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த வேளையிலே அதை ஏற்ற காலத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நான் ஊழியத்தை நினைக்கிற வேளையில் ஒரு நாள் தடுமாறுனது இல்லையே என்று நினைக்கும் போது கர்த்தருடைய அன்பை தான் அதிகமாக நான் யோசிப்பேன். மிகவும் அழகாக பாதுகாட்டி கர்த்தர் அருமையாய் அவருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். வெரோனிகா ஆண்டி, ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லை, பட் அமைதியாக இருக்கார். ஸோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் இஸ் நாட் ஆன்சரிங் இமீடியட்லி, ஆன்சர் இஸ் டிலேட் அண்ட் இஸ் சைலண்ட். இப்போ ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது ஹவு டு யூ ரியாக்ட்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் பொறுமையாக இருக்கும்போது நாமும் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறபடியே பதில் கொடுக்கறது இல்லை. சில காரியங்கள்ல ஏதோ கர்த்தருடைய நோக்கம் இருக்கும். நாம தேவசத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்குமாக சில காரியங்களை ஏதோ கர்த்தருடைய சித்தத்தின்படியாக வைத்திருப்பார். நம்ம கேட்கிற காரியங்களும் ஒன்று நமக்கு தேவை இல்லை என்பதற்காக கர்த்தர் அமைதியா இருப்பார். இல்லாவிட்டால் அவர் கொடுக்க வேண்டிய அந்த நேரம் இன்னும் வராததுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாமும் பொறுமையாயிருந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறதுனால. ஒன்னே ஒன்று ஃபைனல் திங் மம்மி, ப்ரிசன்ட் டு ப்ரேஸ்ன்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி நான் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அம்மா கிட்ட சொல்லும்போது நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்துருக்கேன். இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ப்ரிசன்ட் டு ப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சொல்லுங்களேன். என்னுடைய அம்மா அப்பா இறந்து போன அந்த நாட்களில் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறதுக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. அந்த ப்ரிசன்ட் டு ப்ரேஸ் என்ற அந்த புஸ்தகத்தை நான் படிக்க நேர்ந்தது. அதில் கருப்பொருள் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலேயும் நீ கர்த்தருக்கு உன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படியே நடத்துவார். நமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நிறைவேறும் போது கூட அதிலேயும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். எல்லா காரியமுமே நமக்கு பிடிக்கிறது போல நம்ம விரும்புறது போல நடக்காது. ஆனாலும் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் அவருடைய தெய்வீக நோக்கத்தை பரிபூரணமாக கடைசியில் நிறைவேற்றுவார். இதில் ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அம்மா மரண படுக்கையில் இருக்கும்போது நான் பொதுவாக யாரிடத்துலையுமே போய் ஜெபித்து கொள்ள மாட்டேன். எங்கள் பாஸ்டர்ஸ் 2 பேர் தான் பொதுவாக என்ன காரியனாலும் அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவேன், அவங்களுடைய மனைவிமார். ஆனாலும் அதிகமாக நான் அவர்கிட்டையும் கூட பேச மாட்டேன். வெரோனிகா தெரிஞ்சிருக்கும், நான் பேசி பார்க்குறது ரொம்ப குறைவு. அந்த வேளையில் ஒரு சிலான்லேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவருக்கு நல்ல ப்ராஃபஸி கிஃப்ட் இருந்தது.
என்னுடைய ஆண்டி, என்னுடைய சித்தி அம்மாவுடைய தங்கச்சி, அவங்க வந்து அவர்கிட்ட ஜெபித்து கொண்டு என்னையும் ஃபோர்ஸ் பண்ணி அவர்கிட்ட ஜெபிக்க சொல்கிறாங்க. அந்த வழியிலே அவர் என்னுடைய தலையை கையை வைத்து விட்டு ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சாரு. எனக்கு என்ன சொல்கிறாருன்னு எனக்கு உண்மை என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன சில வார்த்தைகளுடைய காதில் விழுந்தது. அவர் சொன்னார், யூ ஆர் கோயிங் த்ரூ அ டார்க் பாத் என்று சொன்னார். அதிகமான ஒரு இருண்டான சூழ்நிலையை நீ கடந்து போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த பாதையில் கர்த்தரோடு கூட இருப்பார். முடிவிலே நீ தேவ மகிமையை காண்பாய் அப்படிங்கிற அந்த 3 வார்த்தையினுடைய இருதயத்தில் நன்றாக பதிந்தது. 3 சென்டென்ஸ் இருதயத்தில் நன்றாக பதிந்தது. ஆகையினால இந்த காரியங்களாக எனக்கு அனுபவமாக இருந்தபடியினால் அந்த புக்கை படிக்கும் போதும் உண்மையாக கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கு. ஆகினால் எந்த காரியம் இருந்தாலும் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு ஃபீவர் இருந்தால் கூட அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அதில் எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்கிறதுனால காண முடியும். அப்படின்னா நான் மிரக்கிள்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆகினால அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது, என்ன நெருக்கங்கள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரை துதிக்கிறதான ஒரு துதியின் ஆவி கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். தேங்க்யூ மம்மி. உண்மையாகவே இந்த நேரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்கள அவங்க கரத்தை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க சொன்ன ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தும் போது உண்மையாகவே இந்த உலகத்தில் நம்ம ஜெயஜீவியம் செய்ய முடியும். இன்னொன்று, நம்ம ஆண்டவரை இன்னுமாக கிட்டி நெருங்கி வர நமக்கு உதவியாக இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வேத வாக்கியத்தின்படி இப்பொழுது நம்ம பார்த்த சாட்சியில நம்ம பாஸ்டம் அவங்க லைஃப்ல ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு இந்த நாள் மட்டுமா வாலிப நாள்ல ஏசப்பாவுடைய கரத்தை பிடிச்சாங்க. ஏசப்பா இந்த நாள் மட்டும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு சகல ஆசீர்வாதங்களோடு கூட அவங்க ஆசீர்வதித்தது மாத்திரமல்லாம நம்ம திடீர்னு ஒரு சாட்சியா கர்த்தரை நிறுத்தி இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை உறுதியா நம்ம பிடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கடைசி மட்டும் கர்த்தர் நம்மளையும் காக்க வல்லமையும் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு நீங்க அமைத்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா அம்மாவுடைய வாழ்க்கைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்டுகள் கர்த்தாவே, அன்றைய வாலிப நாள் துவங்கி கர்த்தாவே இந்த நாள் மட்டுமா கர்த்தாவே ஆண்டவரே உங்க வாழ்க்கையில் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள சாட்சி எங்க மத்தியில நீங்க உங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்க தெரிந்தெடுத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடத்துற எல்லா பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம கர்த்தாவே யூடியூப் வாயில பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீங்க போதுமான தேவன ஆண்டவரே நீங்க இருக்கிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே இந்த நாள்ல ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு கையையும் நீங்க பிடித்து கர்த்தாவே நான் உனக்கு துணை செய்கிற தேவன் என்று ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே என்னென்ன பாரங்களோடு கர்த்தாவே கவலைகளோடு போராட்டங்களோடு கர்த்தாவே ஆண்டவரே காணப்படுகிறார்கள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஏசப்பா உம்மால் உண்டான ஒரு விடியலை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே கண்ணீரை கர்த்தாவே கழிப்பாய் கர்த்தர் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா துக்கத்தை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கருத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். கடந்த எபிசோட்ஸை நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பார்த்து பயனடையலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட்ல இன்னொரு தெய்வ ஊழியருடைய சாட்சியோடு கூட உங்களை நாங்க மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்க விடை பெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.